கடந்த 2021ல திமுக 10 தொகுதிகளிலும் தோல்வி தழுவியது. பட் இந்த முறை 10க்கு 10 அப்படிங்கிற ஒரு சவாலோட இறங்கும்போது பார்த்தா ஆபரேஷன் விஎஸ்பி அப்படிதான் சொல்லணும். செந்தில் பாலாஜி வராமல் மற்றபடி எல்லாமே இருந்தாங்க. அவர் வந்து கரூர்லேயே வந்து போட்டிக்கிட்டு இருந்தாருன்னா அது பெருசாக சொல்ல முடியாது. பட் இந்த வெற்றிக்காக இந்த 10 பேரை எப்படியாவது வெற்றி பெற செய்ய வேண்டும் என்பதற்காக கோவைக்கு அவர் வந்திருக்கிறது வந்து கண்டிப்பாக ஆப்ரேஷன் விஎஸ்பி தான். அப்படிதான் நம்ம அதை பார்க்கணும். கண்டிப்பாக ஒரு நல்லாவே ஒரு மாற்றம் தெரியுது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. திமுக காரங்கள்ட்ட நம்ம பேசும்போது நம்ம ஒரு நாளைக்கு எல்லாத்தையும் பார்க்குறோம். நம்ம பார்க்கும்போது அவங்க அதை சொல்கிறாங்க. ஒரு பெரிய மாற்றம் இருக்குது சார், நல்லாவே தெரியுது. ஒரு பெரிய கடந்த முறை 10க்கு 10ங்கிறதுக்கப்புறம் பெருசாக மன ரீதியாக உடஞ்சி போயிட்டோம். என்னடா ஆளுங்கட்சியாக இருந்தாலும் கூட கோவை மாவட்டத்தில் நம்மளால் வெற்றி பெற முடியலன்னு ஒரு பட் அதுக்கப்புறம் தொடர்ந்து உள்ளாட்சி தேர்தலில் செந்தில் பாலாஜி பொறுப்படுத்தி வந்ததுக்கப்புறம் ஜெயிச்சான். அப்புறம் பாராளுமன்ற தேர்தல் பட் அவர் இல்லைனாம் கூட அவருடைய இன்ஸ்ட்ரக்ஷன் அடிப்படையில் கண்டிப்பாக திமுக வெற்றி பெற்றது. இப்போ அவரே களத்தில் இருந்து வேலை பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. காலையில் 5:30 மணிக்கு கிளம்புறாரு கேம், 5:30 6 மணிக்கு அவர் ஸ்பாட்டில் இருக்கார், 12 மணி வரைக்கும் இருக்கார். திருப்பி பார்த்தது இன்றைக்கி வேட்புமனு தாக்கல் இதெல்லாம் வேலை முடிஞ்சிச்சு. இப்போ 4:30 மணிக்கு திருப்பி கிளம்புறாரு. 4:30 மணிக்கு இங்கே பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறாரு. நைட்டு 10 மணி வரைக்கும் பிரச்சாரம். ஸோ அதனால் இது வந்து திமுகவுக்கு கொஞ்சம் புதுசாக கூட இருக்கலாம்.